ஹாய், நான் ஷெர்வின் அண்ட் வெல்கம் டு ஜோனோ. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லிக்கிறேன். அவேர்னஸ் வீடியோவா, என்னடா அவேர்னஸ் வீடியோலாம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், அவேர்னஸ் வீடியோ தான். எனக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுது. அடிக்ஷன்னால இவ்வளோ அஃபெக்ட் ஆகுமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவாக போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுமா ஆகாததுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த விஷயத்த நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் இது ஏன் நான் திருப்பி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஓவர் ஆகிட்டே போகுது இல்லையா. பேட் அடிக்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம பிரெயினை திங்க் பண்ண விடாமல், ஃபீல் பண்ண விடாமல், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்னே தெரியாத அளவுக்கு நம்ம மாற்றி விட்டுரும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீடம் இழந்துருவோம். நம்ம பாடியோ நம்ம மைண்டோ நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துருவோம். அண்ட் இது வந்து எப்படின்னா ஒரு பிரெயின் டிஸார்டர் மாதிரி தான். ஸோ இந்த அடிக்ஷனுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதுதான் அடிக்ஷன். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயினை திங்க் பண்ண விடாது, ஃபீல் பண்ண விடாது. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதை சேஞ்ச் பண்ணி வச்சிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீடமையும் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலையும் இதெல்லாம் இழந்துருவோம், ஸ்லோ டவுன் ஆயிரும். அண்ட் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, அதான், இது வந்து பேட் ஹேபிட் மட்டும் இல்லை, இது வந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு டிஸார்டர் மாதிரி தான். அண்ட் இந்த அடிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வகையான அடிக்ஷன்ஸ் இருக்குது. பிஹேவியர் அடிக்ஷன், எமோஷனல் அடிக்ஷன், டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அண்ட் இதில் வந்து சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கா. அந்த சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ முழுக்கவே. என்ன அப்படின்னா, அந்த கொக்கைன், ட்ரக்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், வீட்ஸ் கன்சியூம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ அடிக்ஷனுங்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது மட்டும் கிடையாது. அது எதா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட், சுகர் அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி. அண்ட் இதில் ஒரு சில கான்சிக்வன்சஸும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம பிரெயினுக்கு நடுவில், பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ்க்கு நடுவில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சிக்னல் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பாஸ் ஆகிற சிக்னலை அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்லோ டவுன் பண்ணிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மெமரி பவரையும் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸையும் இது ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இருக்க விடாது. சில நேரம் நம்ம ரொம்ப கோவத்தில் இருப்போம், சில நேரம் ரொம்ப சோகமாக இருப்போம். ஃபார் அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ்ன்னு இருக்குல்ல, எப்போ எப்படி இருப்போன்னே தெரியாது. அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அண்ட் தேர்டு பார்த்தோம் அப்படின்னா, தூக்கம் இருக்காது, இன்சோமேனியா, அதாவது தூங்கணும்னு ட்ரை பண்ணாலும் முடியாது, நம்மளால் தூக்கம் வராது, ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும், எப்போவுமே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. அண்டு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூக்கம் வரும், ஓவர் ஸ்லீப்பிங், ரொம்ப தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நாலாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் ஆகுறது, கெயின் ஆகுறது, ஆர்கன் டேமேஜ் ஆகுறது, ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம்ஸு, இது எல்லாமே இதோட கான்சிக்வன்சஸில் வந்துடும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் சால்வ் பண்ணுறதுக்காகவும் ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான மெயினான ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டோபமைன் டீடாக்ஸ். இந்த டோபமைன் டீடாக்ஸுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். முதல்ல டோபமைன் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன எப்படின்னா, நமக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு ஹாப்பினஸையோ இல்லை ஒரு ஏர்ஜியோ ப்ளஷரையோ கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த டோபமைன் அப்படிங்கிறது. இது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடியது, ஓகேவா. அண்ட் இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. ஸோ நம்மளோட ஃபோக்கஸை, மோட்டிவேஷன்ஸை, நம்மளோட எனர்ஜியை, டிசிப்ளின், இது எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். அண்ட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டெம்பரவரியாக அந்த ஒரு ப்ளஷர், ஏர்ஜ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி விட்ரும். ஸோ நம்ம பிரெயின் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த டைமில் நமக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை, நமக்கு எது நல்லதோ அந்த மாதிரியான விஷயங்களை, அந்த மாதிரியான ஹேபிட்டை உள்ளே கொண்டு போய் நம்ம அந்த பிரெயினுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரெயின் வந்து திருப்பி ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்போம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு மொபைல் யூசேஜும் இருக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது, ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, அண்ட் லேசினஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வேலையை பார்க்கணும். ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேலையும் இருக்கக்கூடாது, ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி
இல்லை ஒரு 2 மாதத்துக்கும் நான் வந்து டீடாக்ஸில் இருக்க போகிறேன், இல்லை ஒரு மாதத்துக்கு நான் டீடாக்ஸில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம லைஃபே வந்து ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். மொத்த கண்ட்ரோலும் நம்ம கான்ஃபிடன்ஸ் எல்லாமே நமக்கு திருப்பி கிடச்சிரும். ஸோ ஒரு புது லைஃப் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்குறோம். என்ன அப்படின்னா டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப், யுவர் ஓன் செல்ஃப். நம்மளே கட்டுப்படுத்துறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தாட்ஸையும் நம்மளோட ப்ராசஸ், அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஜேர்னல் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரி எடுத்து இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம் இல்லையா, அதுவுமே ஒரு ஜேர்னல் மாதிரி தான். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ், மென்டார்ஸ், டீச்சர், இந்த மாதிரியான ட்ரஸ்டபுளான பர்சன்ட்டை இதை கன்வே பண்ணிடணும். அண்ட் இதில் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேட் அடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குட் அடிக்ஷன்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். எப்படின்னா இப்போ ஒரு பர்சன் ட்ரிங்க் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த ட்ரிங்க் பண்ணுற பழக்கத்தை வெளியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலையும் நம்மளோட அடிக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஃபார் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சின்னதாக நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு நம்மளே ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் ஹூ என்கரேஜ் அடிக்ஷன். அதாவது நம்மளோட அடிக்ஷன் அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் அவங்க நம்ம டெம்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நமக்கு நல்லது. அடுத்தது ப்ராக்டிஸ் மெடிடேஷன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளே வந்து ஐசோலேட் பண்ணி ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் இல்லை நான் டிஜிட்டல், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஆகணும், லேப்டாப் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணால் ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கன்சிஸ்டன்சி. என்னையும் சேர்த்து நம்ம யார்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், 3 நாள் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் 4ஆவது நாள் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா. இது இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக தொடர்ந்து நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அந்த கண்டிப்பாக அந்த பேட் அடிக்ஷனையோ இல்லை அந்த பேட் ஹேபிட்டையோ நம்மகிட்ட இருந்து நம்மளே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கன்சிஸ்டன்சி இஸ் பெட்டர் தேன் பெர்ஃபெக்ஷன் போட்டிருப்பேன். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கிறத விட அதை தொடர்ந்து திருப்பி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது வந்து பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான பீப்புள் இருக்கணும். சுற்றி நம்மளை சுற்றி எல்லாருமே நெகட்டிவான பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் நெகட்டிவாகவே மாறிடுவோம். ஸோ சுற்றி எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ஆட்களாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்ட் யுவர் செல்ஃப். என்ன அப்படின்னா நம்மளோட பேட் அடிக்ஷனோ இல்லை நம்மளோட பேட் ஹேபிட்ஸோ இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நல்லதாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேட்டில் வார்ன் பண்ண மாதிரி தான். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பேன், எவ்ரி ஸ்மால் குட் சாய்ஸஸை ஃபைட் வான். சின்ன சாய்ஸஸ் கூட நம்மளோட பேட்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஸோ வின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக டோன்ட் கம்பேர் யுவர் ப்ராக்ரஸ் வித் அதர்ஸ். உங்களோட ப்ராக்ரஸை யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. இப்போ எதுக்குடா இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்கெல்லாம் வந்து மெத்தாஃபெட்டமைன், கொக்கைன், நிக்கோட்டின் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ், அதாவது ட்ரக்ஸை வந்து கன்சியூம் பண்ணனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்மளோட லைஃப்பை ஹெல்த்தியாக ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு கடைசியில் போய் சேர்றது தான். ஸோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, எது நல்லதோ அதை மட்டுமே எடுத்துப்போம். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ.